இப்போ இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கோணத்தினுடைய வெளிக்கோணம் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்கோணங்களில் ஒன்று நமக்கு கேட்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த இடம் கேட்டிருந்தாங்கன்னா 180 110 கழிச்சு போட்டுறணும். ஆனால் உள்ள எதிர்கோணங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இதில் எதை எழுதுனா இந்த கூடுதல் பண்ணும்போது இந்த நம்பர் வரும்னு பார்க்கணும். அதாவது இந்த 2 நம்பரையும் கூட்டினோம்னா இந்த நம்பர் வரணும். அதுக்கு என்ன செஞ்சிடலாம், இந்த 110லேருந்து 60 கழித்து பார்த்துடலாம். அப்போ 50. இப்போ 50 கண்டுபிடிச்சிட்டிங்கனாலும் இதை செக் பண்ணி பாருங்கள். 50ஐயும் 60ஐயும் கூட்டினா என்ன வந்துடுது, 110. இங்கே புதிதாக சேர்க்கிற நம்பர் 50. அந்த 50ஐயும் இந்த 60ஐயும் கூட்டினா எது வரணும், வெளிக்கோணம் வரணும். அப்படிங்கிற அமைப்பில் இங்கே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வியினுடைய அமைப்புக்கு உரிய விடை எக்ஸ் சமம் 50 டிகிரி. 50 டிகிரிங்கிற ஆப்ஷன் தான் சரி. அது இதில் வந்து படி கேட்டிருக்காங்க. படிங்கிறது எது அடுக்கில் பெரிய எண்ணம் வந்திருக்கோ அதுதான் படி. இப்போ இந்த மாதிரி கணக்குகள் வந்தால் பார்த்தோன்னா 2ங்கிறத சொல்லிடலாம்னாலும் கூட சுருக்கிட்டு தான் சொல்லணும். சுருக்கிறதுங்கும் போது இந்த பி ஸ்கொயரே கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், கியூ ஸ்கொயர் கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒன்ஸ் பி ஸ்கொயராவது கையில் எடுத்துகிட்டு முழுமையாக செக் பண்ணி பார்க்கணும். அப்படி செக் பண்ணும்போது பி ஸ்கொயர் இருக்குது, இந்த சுருக்கப்படுற கோவையில் அந்த பி ஸ்கொயர் இருக்குது. எனவே பியினுடைய அடுக்கு 2. எனவே படி, இந்த கோவையினுடைய முழுமையான கோவையினுடைய படி 2 அப்படிங்கிறத சொல்லிடலாம்.